ஈக்வெடாரில் கொடூரமான குற்றவாளி சிறையிலிருந்து தப்பி ஓடியதை அடுத்து அந்நாட்டில் 60 நாட்கள் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லாஸ் சோனெரோஸ் கிரிமினல் கும்பலின் தலைவரான ஜோஸ் அடோல்போ மசியாஸ் 34 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு லா ரோகா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் திடீரென சிறைச்சாலையிலிருந்து அவர் மர்மமான முறையில் தப்பி சென்றார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வன்முறைகளும் குற்ற சம்பவங்களும் அரங்கேறி வந்தன. மேலும் போலீசாரை குற்றவாளிகள் கடத்திச் செல்லும் சம்பவங்களும் அதிகரித்தன. இதனையடுத்து அதிபர் டானியல் நோபோவா ஈக்வெடார் நாட்டில் 60 நாட்கள் அவசர நிலையை பிறப்பித்தார். மேலும் அவர் இரவு நேர ஊரடங்கையும் அமல்படுத்தினார். இதனைத் தொடர்ந்து போலீசாரும் இராணுவத்தினரும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ஈக்வெடார் நாட்டில் போலீஸ் வாகனம் வெடி வைத்து தகர்க்கப்படும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. அந்நாட்டில் கடந்த நவம்பரில் அதிபராக பதவியேற்ற டானியல் நோபோவா அண்மையில் 60 நாள் அவசர நிலையை அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. கியூவேட்டா நகரத்தில் 7 போலீசார் குற்றவாளிகளால் கடத்திச் செல்லப்பட்டுள்ளனர். மேலும் அதே பகுதியில் போலீஸ் வாகனம் வெடி வைத்து தகர்க்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஈக்வெடார் நாட்டில் டிசி தொலைக்காட்சி நிலையத்திற்குள் புகுந்த முகமூடி அணிந்த குற்றவாளிகள் ஊழியர்களை துப்பாக்கி முனையில் சிறைப்பிடித்தனர். அந்நாட்டில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்ததால் அதிபர் டானியல் நோபோவா 60 நாள் அவசர நிலையையும் இரவு நேர ஊரடங்கையும் அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வன்முறைகள் வெடித்தன. குவாக்கில் நகரத்தில் உள்ள டிசி தொலைக்காட்சி நிலையத்திற்குள் புகுந்த முகமூடி அணிந்த குற்றவாளிகள் அங்கிருந்த ஊழியர்களை துப்பாக்கி முனையில் சிறைப்பிடித்தனர். எனினும் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கிய போலீசார் தொலைக்காட்சி நிலையத்தை குற்றவாளிகள் கையிலிருந்து மீட்டதுடன் 13 பேரை கைது செய்தனர். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள போலீசார் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளின் கைகள் பின்னால் கட்டப்பட்டு தரையில் கிடக்கும் படங்களையும் வெளியிட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.